ஹலோ ஹாய் மக்களே! இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஈவினிங் ஃபேமிலியோட குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பி ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் மாதிரி டிமார்ட் வந்தோங்க. என்னடா வாங்கலான்னு பார்த்தா, சரி ஒரு தோசை தவா ஒன்று வாங்கலான்னு தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்தோம். ஆனால் நினச்சது ஒன்று, வாங்கினது ஒன்று, வந்த பில்லு ஒன்று. அப்படியே போயிருச்சுங்க. சரி வாங்க என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா, மளிகை பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பிஸ்கெட் ஐட்டம்ஸ்னு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த டீ தூளில் டாட்டா பிராண்டில் அக்னி சூப்பராக இருக்குங்க. 1 கேஜி 200 ருபீஸு. நானுமே பேக் பிரித்து வீட்டுக்கு வந்தோடனே கொட்டி பார்த்தேன். ரொம்ப ஸ்மெல் சூப்பராக அந்த நொரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டி கட்டியாக இருக்கும்ல, அதுதான் அந்த பச்சை இலை. அதே வாசனை ஓப்பன் பண்ண உடனே ஏலக்காவோட வாசனை அந்த அளவுக்கு இருந்தது. டீ தூள் எல்லாமே சூப்பரான ஆஃபரில் போட்டிருக்காங்கங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த பக்கம் பிஸ்கெட்ஸு, குக்கீஸ் எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்காங்க. பை ஒன் கெட் ஒன்லேருந்து ஆஃபர் ப்ரைஸ்லேருந்து சூப்பராக இருக்குங்க. அடடா சண்டே அதுவும் போயிட்டோமா, சண்டே அதுவும் போனதோடு இல்லாமல் மாதம் முதல்லையே போயிட்டோம். எல்லாருக்கும் இப்போ தான் சேலரி வந்திருக்கும் போல் 1ஆந்தேதி 2ஆந்தேதியில். பயங்கர கூட்டங்க. ஏதோ திருவிழாவுக்கு போகிற மாதிரியே எனக்கு இருந்தது பார்க்குறதுக்கு. சரி திருவிழாவுக்கு தான் ஆடி மாதம் வந்துட்டோமோ, இல்லை வேறு ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கானோ உள்ள டிமார்ட்டுக்குள்ளே, எங்கடா போகிறீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரியே நாங்களும் உள்ளே போனோம். ஸோ ஒரு வழியாக இந்த ட்ராலியை வாங்க நான் பட்ட பாடு இருக்கே. ஒருத்தவங்க காராண்ட கொண்டு போனாங்க. அக்கா ட்ராலி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி இதை பிடிச்சி இழுத்துட்டு நான் வந்துட்டேன். சரி ஒரு வழியாக ட்ராலி கிடச்சிது. நமக்கு இந்த பிள்ளைங்களை உட்கார வைக்கவாது ட்ராலி தேவைப்படுதுங்க. பொருட்கள் வாங்கி அதில் வைக்கிறோமோ இல்லையோ, இந்த 2 பிள்ளையும் தூக்கி அதில் உட்கார வைக்கிறதுக்கு தேவைப்படுது எங்களுக்கு. ஸோ அப்படி 2 பிள்ளையும் தூக்கி அதில் உள்ளே உட்கார வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. விட்றா சமூகம் வண்டி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இந்த ரஸ்க் எல்லாம் பார்த்தோம். ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும். விலை பார்த்தா தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். ஆனால் வந்து இதுவுமே வந்து 100 கிராம்ஸு 250 கிராம்ஸு, 1/2 கேஜி 1 கேஜி அந்த ரேஞ்சில் நல்ல ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் ட்ராலியே தள்ள முடியலங்க, அந்தளவுக்கு கூட்டம். நம்ம வீட்டு குட்டி ரெண்டும் ஏறி இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கேட்ச் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பயங்கர கூட்டம். எல்லாம் அள்ளுடா அப்படிங்கிற மாதிரியே அள்ளினாங்க. அவனை எடுத்துகிட்டு வந்து கொட்டுன்னு கொட்டுறான். கொட்டின உடனே காலியாயிருதுங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ஒரே ஜாலியாக கிளுகிளுன்னு இருந்தது. ஸோ ஒரு வழியாக நம்மளோட டிமார்ட்குள்ளே போயாச்சு. இங்கே பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸில் நல்லா போட்டிருக்காங்க. அரிசி ஆஸ் யூஷுவல் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆனால் என்ன இந்த வாட்டி பயங்கர கூட்டங்க. எப்போவுமே டிமார்ட்டில் இந்த அளவுக்கு நான் கூட்டத்தை பார்த்ததில்ல, அந்த மாதிரி கூட்டம். ஸோ அப்படியே வந்து கோதுமை 5 கிலோ 200 ருபீஸில் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஆட்டா நல்லா பயங்கரமாக போட்டிருக்காங்க ஆஃபர்லாம். ஆயிலெலாம் நல்ல ப்ரைஸில், அதுவும் டிமார்ட்டோட டி ஹோம்ஸ் ப்ரைஸு ஆயில் இப்போது ஆஃபரில் போயிட்டுருக்குங்க. 138 ருபீஸ் தான். நல்லா இருக்குது அந்த ஆயிலுமே. ஸோ அதுவுமே நான் பாட்டில் இந்த பாம் ஆயில் மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். பட் இல்லை, சூப்பராக இருக்குது. சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் தான். நல்லா இருந்து. ஸோ மறக்காமல் போனீங்க அப்படின்னா டிமார்ட் பிராண்டோட ஆயில் வாங்கி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து காலாவோட அந்த மாப்பு, அந்த தொடப்பம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தாங்க டிமார்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆடி மாதம் ஆஃபர் இருக்கா அப்படின்னு உடனே கேட்பீங்க. ஆடி மாதம் ஆஃபர் இல்லைங்க, இங்கே வருஷம் ஃபுல்லாகவே ஆஃபர் தான். ஸோ நம்ம டிமார்ட் லவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த வாட்டி நான் டிமார்ட்டில் சூப்பராக ஒரு கடாயை தூக்கிட்டேங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமாக இருக்கும். இங்கே என்னடா இது தனித்தனியாக தொங்கிட்டு இருக்குன்னு நானும் எடுத்து பார்த்து ஹை ஜாலி அப்படிங்கிற மாதிரியே விளையாடிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. கடைசியில் பார்த்தா மாப்பு. சரி இதுவும் நல்லா தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்துட்டு வந்துட்டேங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் மஞ்சுமா விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.